வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம 9th சிவிக்ஸில் இருக்கிற யூனிட் 4ல் இருக்கிற ஃபார்ம்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் இந்த லெசனோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் சும்மா ஓரளவுக்கு சொல்கிறேன். யூனிட்டரி ஃபார்ம்ஸு, ஃபெடரலு, பார்லிமெண்ட்டு, பிரசிடென்ஷியல். இந்த வீடியோவில் வந்து பார்லிமெண்ட்டு, பிரசிடென்ஷியல்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோவில் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அதை பார்த்தோம். யூனிட்டரி ஃபார்மு, ஃபெடரல் இதெல்லாம் பார்த்துட்டோம். அதோட டைப்ஸ் பார்த்தோம். கான்ஸ்டிடியூஷனோட டைப்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ பார்க்காதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே வந்து லிங்க் இருக்கும், போய் பாருங்கள். பார்ட் 1 வீடியோ உண்டு. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்கப்பா. ரொம்ப ஈஸியான சிம்பிளான கொஷின்ஸ் வந்து இதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 9th ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வீடியோ பார்க்கலாம், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கவங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம். ரெண்டு பேருக்குமே காமனான வீடியோவாக தான் இது இருக்கும். நான் ரீட் பண்ண மாட்டேன், ஆல்ரெடி ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு முக்கியமான கண்டென்ட்டை ப்ரீவியஸ் இயரில் கொஷினில் கேட்டிருந்தாங்கன்னா அதை ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஃபெடரல் ஸ்டேட் எப்படி இருக்கும், யூனிட்டரி ஒற்றையாட்சி அதெல்லாம் எப்படி இருக்கும் பார்த்தோம். இப்போ வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஸோ அந்த மாதிரி மாடர்ன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி வந்து எப்படி இருக்கும் கவர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்மு, இன்னொன்று வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் தான். ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இந்தியா வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம். அது என்னன்னு பார்ப்போம் டீட்டெயில்டாக. ஸோ இது என்ன, இதுக்கு ரெண்டுக்குள்ள ரிலேஷன் பார்த்தீங்கன்னா, நேச்சர் ஆஃப் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா எதை அடிப்படையில்னா எக்ஸிக்யூட்டிவ்க்கும் லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கனுக்கும் உள்ள அந்த ரிலேஷனை வச்சு தான் நம்ம பார்லிமெண்ட்ரி ஃபார்முக்கும் பிரசிடென்ஷியல் ஃபார்முக்கும் டிஃபரன்ஸும் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது ரொம்ப மெமரைஸ் கூட பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா ரிப்பீட்டடாக அந்த கொஷின் வந்து கேட்பாங்க. அசர்ஷன் அண்ட் ரீசன், கூற்று அண்டு அதுக்குரிய விளக்கம் வந்து கரெக்டாக இருக்கா அது சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த கொஷினில் வந்து இது கேட்டுகிட்டே இருக்காங்க. த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அ கவர்மெண்ட் இஸ் அ ஒன் இஸ் இன் விச் த எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர் ஃபார் இட்ஸ் பாலிசிஸ் அண்ட் ஆக்ட். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது இது வந்து என்னென்னா, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் லெஜிஸ்லேச்சருக்கு. இதுதான் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் தான். இதில் வந்து ரிப்பீட்டட் கொஷின் வந்து இதுவும் கேட்டிருக்காங்க. அதாவது டிஎன்பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஎன்எஸ்யூஆர்பி, பிசி எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாம் அதுலேயும் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கேபினட் கவர்மெண்ட் சொல்லலாம், இல்லைனா ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் சொல்லலாம், இல்லைனா வெஸ்ட் மின்ஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மூணு பேருமே பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்டுக்குரிய மறு பெயர்கள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதெல்லாம் எந்தெந்த கண்ட்ரீஸில் வந்து இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்குது, ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ பிரிட்டன் வந்து நம்ம இந்தியா வந்து ஆட்சி பண்ணியிருந்தாங்க, அவங்ககிட்ட தான் நம்ம இதெல்லாமே நிறைய தழுவி எடுத்திருப்போம். ஸோ பிரிட்டன், ஜப்பான், கனடா அண்ட் இந்தியா இவங்க எல்லாமே பார்லிமெண்ட்ரி ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுன்னா ஒரே வார்த்தை தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அந்த நடைமுறை வந்து எல்லா கண்ட்ரிலையும் சேமாக இருக்கும். ஆனால் அவங்க பேர் வந்து வேறுபடும். ஜப்பானில் ஒரு பேர் இருக்கும், நம்ம பிரிட்டன் ஒரு பேர் வச்சுருப்பாங்க, நம்ம இந்தியா ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியே பார்லிமெண்ட்டு ஒன்று தான்ப்பா. அதோடைய இயக்கம், அதோடைய நெறிமுறைகள்லாம் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் நேம் வந்து மாறும். பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட பேர் மாறும். இதில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு நெசட், அடுத்து ஜெர்மனிக்கு பண்டஸ்டாக். ஓகேங்களா? டென்மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஃபோல்கிங்டிங். ஓகேங்களா? நார்வேக்கு ஸ்ட்ரோட்டிங், யூஎஸ்ஏக்கு காங்கிரஸ், ஜப்பானுக்கு டயட், அடுத்து பிரிட்டனுக்கு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட். ஓகேங்களா? அடுத்து நம்ம இந்தியாவுக்கும் பார்லிமெண்ட். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பேரெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பெல் பண்ணி பார்த்துக்கோங்க, எனக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்முக்கு வந்து ஃபீச்சர்ஸ், இது வந்து நாமினலும் இருக்கும், ரியல் எக்ஸிக்யூட்டிவும் இருப்பாங்க. பேரளவில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க, ரியல் எக்ஸிக்யூட்டிவுமே இருப்பாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். மெஜாரிட்டி பார்ட்டி தான் ரூல் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, எல்லாருமே ஒன்றா, அதாவது ஒரு ஆள் மட்டும் ரெஸ்பான்சிபிள் இல்லை, எல்லாருமே அதுக்கு ரெஸ்பான்சிபிள். அமைச்சர், மினிஸ்டர் எல்லாருமே இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்.
நெக்ஸ்ட்டு லீடர்ஷிப் வந்து யார் கீழே இருக்கும் பார்த்தீங்கன்னா பிஎம், பிரைம் மினிஸ்டர். நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் அதிகமாக வந்து பவர் இருக்கும். ஸோ அவங்க கீழே தான் நம்ம லீடர்ஷிப்பே நம்ம இந்தியாவில் வந்து இருக்கும். பிரசிடென்ட் இருந்தாலும் பிரைம் மினிஸ்டருக்கு தான் அல்டிமேட் பவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பிரசிடென்ட்டுக்கு ஒரு ரோல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெரிட் பார்த்தீங்கன்னா ஹார்மோனி வந்து லெஜிஸ்லேச்சருக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. டிக்டேட்டர்ஷிப், அதாவது ரொம்ப கொடுங்கோல் ஆட்சி அந்த மாதிரியெல்லாம் நடந்துடாது அந்த நம்ம பார்லிமெண்ட் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா. ஏன்னா ஆட்சி மாற்றம் வந்துடும், ஈஸியாக மாறிடுவாங்க. அதுதான் டிமெரிட்ஸில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு, ஒரு கவர்மெண்ட் வந்துச்சுன்னா அது ஸ்டேபிளாக இருக்காது, மாறிட்டே இருக்கும். ஒரு எலெக்ஷன் 5 வருஷம்னா ஸோ 5 வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டுருக்கும். நம்மளுக்கு மக்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அந்த ஆட்சி வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. இஃப் சப்போஸ் அவங்க எதுவும் நடுவில் ஊழல் பண்ணுறாங்க அந்த மாதிரி தெரிய வந்து ஆட்சி மாற்றம், நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குப்பா. நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன்னா நம்பிக்கை இல்லா தீர்மானம்